வெல்கம் டு ஜெயம் அகாடமி. ஸோ நம்ம வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் வந்து இது வந்து பார்ட் 5. சரிங்களா, நம்ம டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். இஃப் 6 children shared 24 pencils equally, then how many pencils are required for 18 children அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர். அதே போல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 6 சில்ட்ரனுக்கு 24 பென்சில் கொடுக்குறாங்க. ஸோ அதே போல் 18 குழந்தைகளுக்கு, ஸோ 18 குழந்தைகளுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதை நீங்கள் எக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படியே. ஸோ 6 into x is equal to 24 into 18. சரிங்களா, அப்போ x is equal to 24 into 18 divided by 6. So 1 6 are 6, 4 6 are 24. அப்போ x is equal to 18 into 4. So 8 4s are 32, balance 3. 1 4s are 4, 7. அப்போ x is equal to 72. ஸோ மொத்தம் 18 குழந்தைகளுக்கு 72 பென்சில் வந்து கொடுக்கணும். சரிங்களா, ஸோ இப்படியும் நீங்கள் போடலாம். அப்படி இல்லாட்டி ஸோ 6 குழந்தைகளுக்கு 24 பென்சில் அப்படின்னா அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து 4 பென்சில். சரிங்களா, ஸோ அப்போது 18 குழந்தைகளுக்கு 18 into 4 அப்படின்ட்டு நீங்கள் ஷார்ட்டாகவும் டேரெக்டாகவும் போட்டுடலாம். சரிங்களா, சரி ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். If 15 chart papers together weigh 50 grams, how many of the same type will be there in a pack of 2 of 1/2 kilogram அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய, ஸோ இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 into 2 + 1 என்ன 5/2 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 5/2 கிலோகிராம் கொடுத்துட்டாங்க. இங்கே எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்? ஸோ 15 சார்ட் பேப்பர் வந்து 50 கிராம். சரிங்களா, ஸோ அப்போது அதே அளவுடைய 5/2 கிலோகிராம் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து கிராமில் இருக்குது. அப்போ இது நீங்கள் இதை கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ 5/2 சாரி இங்கே வந்து கிராம் இருக்குது, கிலோகிராமை கிராமாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 5/2 ஸோ 1 கிலோகிராம்னா 1000 கிராம். ஸோ அப்போ இன்ட்டு 1000 போடுங்க. ஸோ 1 2s are 2, 500. அப்போ 5 5s are 2500 கிராம் அப்படின்ட்டு வந்துடும். சரிங்களா, ஸோ இந்த கிலோகிராமை நீங்கள் கிராமாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதை நார்மல் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கிலோகிராமாக இருக்குது, அதை வந்து நம்ம கிராமாக கன்வெர்ட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ மொத்தம் எத்தனை தெரியாது, அது வந்து நீங்கள் கிராம் வந்து 2500 கிராம் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 50 into x is equal to 15 into 2500. அப்போ x is equal to 15 into 2500 divided by 50. So 0 0 cancel, 1 5s are 5, 5 5s are 25, 0. அப்போ x is equal to 50 into 15 போடுங்க. ஸோ 0 5 5s are 25, 0 5 0 5 5 6 7. அப்போ x is equal to மொத்தம் 750 சார்ட்ஸ். சரிங்களா, மொத்தம் 750 சார்ட்ஸ் தான் வந்து ஆன்சர். சரிங்களா, அன்பு bought 2 notebooks for ₹24. How much money will be needed to buy 9 such notebooks? ஸோ அன்பு வந்து 2 நோட்டு புத்தகங்களை 24 ரூபாய்க்கு வாங்கினார். அவர் அதே அளவுள்ள 9 நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும்? ஸோ 2 நோட் புக்கை வந்து 24 அப்படின்ட்டு வாங்கினா, ஸோ அதே அளவு உள்ள 9 நோட் புக்கு வாங்க எவ்வளோ தேவைப்படும்? அப்போ எக்ஸ். இது டேரெக்டாக இதுக்கு ஃபஸ்ட்டு எழுத கற்றுக்கணும். நீங்கள் இங்கே 2 நோட்டு புக்கு தான் இருக்கா, அப்போ 2 நீங்கள் வந்து ₹24 எழுதிட்டோம். ஸோ இங்கே 9 நோட்டு புத்தகம் இருக்குது, அந்த 9 வந்து இந்த பக்கம் தான் வரும், ஏன்னா இதுதான் நோட் புக்கு, இது வந்து ருப்பீஸு. ஸோ அதனால் இது கரெக்டாக நீங்கள் எழுதிக்கணும். இங்கே எக்ஸு. சரிங்களா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். அப்படி இல்லாட்டி ஸோ 2 நோட்டு புக்கும் 24னா, ஸோ அப்போ ஒரு நோட் புக் வந்து 12 ரூபாய். அப்போது தேவை எவ்வளோ? 9. ஸோ அப்போது 12 × 9 போடுங்கன்னா வரும் 9 2s are 18, 10. அப்போது 108 தான் ஆன்சர். சரிங்களா, ஸோ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். A car travels 90 km in 2 hours 30 minutes. How much time is required to cover 210 km? ஸோ ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? ஸோ 90 கிலோமீட்டரை 2 hours 30 minutesலாம் நம்ம எப்படி எழுதுறோம்னா 1 hourனா 60. அப்போ 60 60 30 எழுதிக்கங்க. 6 6 12 + 3 15. அப்போ 90 கிலோமீட்டர்னா 150 minutes. சரிங்களா,
ஸோ அப்போ how much time is required to cover 210 கிலோமீட்டர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ 210 நம்ம இந்த பக்கம் எழுதிக்கணும். ஆனால் இதுதான் கிலோமீட்டரு, இது வந்து டைமு. சரிங்களா? இது எக்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போது 90 into x is equal to 210 into 150. அப்போ x is equal to 210 into 150 divided by 90. சரிங்களா? அப்போ 0 0 cancel. ஸோ 3 3s are 9, 5 3s are 15. ஸோ 1 3s are 3, 7 3s are 21, 0. அப்போ 7 5s are 35. அப்போ x is equal to 350 minutes. ஸோ இந்த 350 minutes நம்ம எப்படி எழுதலாம்னா x is equal to, ஸோ ஒரு 60 மினிட்ஸ்னா 1 hour. அப்போ 350 divided by 60 போட்டிங்கன்னா வரும் 0 0 கேன்சல். அப்போ 1 6 are 6, 5 6 are 30 வரும். அப்போ பேலன்ஸ் வந்து மிச்சம் 5 இருக்கு. அப்போ 5 hours 50 minutes இதான் ஆன்சர். 5 hours 50 minutes. சரிங்களா? இதான் ஆன்சர். ஸோ இது வந்து தமிழில் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷில் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எதில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே தமிழில் போடலாம், அப்போ அது எல்லாருக்குமே புரியும். ஸோ 8 ஆப்பிள்களின் விலை ₹56 எனில் 12 ஆப்பிள்களின் விலை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 8 வந்து 56, அப்போ 12 என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ 8 56னா ஒரு ஆப்பிள் விலை என்ன? ஸோ ஒரு ஆப்பிள் விலை வந்து ₹7. சரிங்களா? ஸோ 8 ஆப்பிள் வந்து 56னா ஒரு ஆப்பிள் வந்து 8 7s are 56 வரும். சரிங்களா? அப்போ 12 into 7 போடுங்க. 7 2s are 14, 1 7s are 7. ஸோ பேலன்ஸ் வந்து 8. அப்போ ஆன்சர் வந்து 84 இதுக்கு. ஸோ பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை ஸோ 3 into 1/2 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 6 பெட்டிகள் எடை என்ன? ஸோ இது வந்து நீங்கள் ஹோம் ஒர்க்காக போடுங்க, போட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ அதேமாதிரி இதுவும் நீங்கள் ஒரு மகிழ்ந்து 60 கிலோமீட்டர் கிடைக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. அதே மகிழ்ந்து 200 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவையான பெட்ரோல் அளவு எவ்வளோ? ஸோ இதெல்லாம் முன்னாடி மாடல் தான். ஸோ இதுவும் நீங்கள் போட்டு சொல்லுங்கள். இல்லாட்டி நான் இந்த சம் நான் வந்து போட்டுறேன். சரிங்களா? ஸோ 60 கிலோமீட்டர் 3 லிட்டர் தேவைப்படுது. ஸோ அப்போது 200 கிலோமீட்டருக்கு எவ்வளோ தேவை அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போது 1 லிட்டர் போட்டால் எவ்வளோ ஓடுது? 20 கிலோமீட்டர் ஓடுது. அப்போது 1 லிட்டர் போட்டால் 20 கிலோமீட்டர் தான் ஓடுது. சரிங்களா? ஸோ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 கிலோமீட்டர் ஓடுது. அப்போ 200 கிலோமீட்டர் ஓடணும்னா 10 லிட்டரு பெட்ரோல் தேவை. ஸோ 10 into 20 பண்ணால் எவ்வளோ வரும்? 200 வரும். சரிங்களா? ஸோ அப்படியே போடலாம். அதுக்கப்புறம் இது கனெக்ட் பண்ணுங்கள். 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை 294. அப்போ 5 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதுவும் இந்த கொஸ்டினில் இருக்க எல்லாமே நீங்கள் ஹோம் ஒர்க்காக போட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். நம்ம அடுத்த சம் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இது எல்லாமே சிம்பிள் சம்ஸ் தான், நம்ம முன்னாடி போட்ட மாடல்ஸ் தான் இது. சரிங்களா? A group of 21 students paid ₹840 as the entry fee for a magic show. How many students entered the magic show if the total amount paid was 1680? ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க 21 மாணவர்களுக்கு ₹840 நுழைவு கட்டணமாக செலுத்தப்பட்டது. 1680 நுழைவு கட்டணமாக செலுத்தினால் எத்தனை மாணவர்கள் அக்காட்சியை காண முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 21 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கட்டுறாங்க? 240. அப்போது 1250 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸு, இது வந்து ருப்பீஸு. சரிங்களா? ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ அப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் இன்ட்டு 840 இஸ் ஈக்குவல் டு 1680 இன்ட்டு 21. சரிங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1680 இன்ட்டு 21 divided by 840. 0 0 cancel. So 184s are 82, 284s are 168. அப்போ x is equal to 21 into 2 என்ன? 42. அப்போ x is equal to 42. அப்போ மொத்தம் 42 பேர் வந்து என்டர் ஆயிருக்காங்க. அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் டேரெக்டாகவே போட்டுடலாம். 840 2ஆல் பண்ணிங்கன்னா 1850 வரும். அப்போ 21 into 2 போட்டிங்கன்னா வரும் 42. ஸோ கொஸ்டினை பார்த்தோன்னே இந்த ஆன்சர் வந்து போட்டுடலாம். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்கோசம் நான் சால்வ் பண்ணி போடுறேன். ஸோ எப்பவுமே இது மாதிரி கொஸ்டின் பார்த்தோன்னே நீங்கள் டக்குன்னு ஆன்சர் போட கற்றுங்க கொஸ்டினை வச்சு. சரிங்களா? A birthday party is arranged in 3rd floor of a hotel. 120 people take 8 trips in a lift to go to the party hall. அப்போ if 12 trips were made, how many people would have attended the party? ஸோ ஒரு ஹோட்டல் இருக்குது, மொத்தம் 120 பேர் இருக்காங்க.
அதை மொத்தம் 8 ட்ரிப் அடிக்கிறாங்க. ஸோ 120 பேருக்கு வந்து 8 ட்ரிப் அடிக்கிறாங்க லிஃப்ட்டில் மேலே போகிறதுக்கு. சரிங்களா, 3வது மாடியில் இருக்க ஹோட்டலுக்கு போகிறதுக்கு. அப்போது மொத்தம் 12 ட்ரிப் அடித்தாங்கன்னா இது வந்து ட்ரிப்ஸு, இது வந்து பீப்புள். எவ்வளோ பீப்புள் அப்படின்னு கேட்குறாங்க, எக்ஸு. அப்போது 120 × 12 இஸ் ஈக்குவல் டு 8 × எக்ஸு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 × 12 டிவைட் பை 8. ஸோ 6 2s are 12, 4 2s are 8. So 2 2s are 4, 3 2s are 6, 1 2s are 2, 6 2s are 12, 60. அப்போ 63s are 180. அப்போ x is equal to 180. அப்போ ஆன்சர் வந்து மொத்தம் 180 பீப்புள். சரிங்களா, ஸோ இதை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். The shadow of a pole with the height of 8 meter is 6 meter. If the shadow of another pole measured at the same time is 30 meter, find the height of the pole. 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர். ஸோ ஒரு கம்பம் இருக்குது, ஸோ அது வந்து போல் அப்படின்னு எடுத்துங்க. அது வந்து ஹைட்டு, போலோட ஹைட்டு. சரிங்களா, ஸோ இது வந்து ஷேடோ. இந்த ஹைட்டு வந்து 8 மீட்டர், இந்த ஷேடோவோட ஹைட்டு வந்து 6 மீட்டர். சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு கம்பி இருக்குது, அதோட ஷேடோவோட ஹைட்டு வந்து 30 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து எக்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ 8 மீட்டரு, அதோட ஷேடோவோட நீளம் 6 மீட்டரு. இன்னொரு கம்பம் இருக்குது, அது வந்து 30 மீட்டரு, அதோட ஷேடோ வந்து 30 மீட்டரு. அந்த ஒரிஜினல் கம்பத்தோட ஹைட் வந்து நமக்கு தெரியாது, அது வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 8 × 30 இஸ் ஈக்குவல் டு 6 × எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 × 30 டிவைட் பை 6. அப்போ 6 5s are 40. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 5s are 30, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 5s are 40. ஓகே, ஆன்சர் வந்து 40. அப்போ அந்த கம்பத்தோட லென்த் வந்து 40 மீட்டர். சரிங்களா, இதுதான் ஆன்சர். A postman can sort out 738 letters in 6 hours. How many letters can be sorted in 9 hours? ஒரு அஞ்சற்காரர் 738 கடிதங்களை 6 மணி நேரத்தில் முகவரிப்படி பிரித்து விடுகிறார் எனில் 9 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிப்பார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 738 லெட்டரை 6 மணி நேரத்தில் பிரிப்பார். அப்போ 9 மணி நேரத்தில் எக்ஸு. ஸோ கிராஸ் மல்டிப்ளை. So x into 6 is equal to 738 into 9. அப்போ x is equal to 738 into 9 divided by 6. ஸோ இந்த 738 6ல் கேன்சல் ஆகுமா அப்படின்னு பாருங்கள். 6. ஸோ 1 6 are 6, பேலன்ஸ் 1 3, 6 2s are 12, பேலன்ஸ் 1 18, 6 3s are 18. அப்போ 123 into 9. ஸோ 123 into 9 போடுங்க. 9 3s are 27, 9 2s are 18, 19 20, 1 9s are 9, 10 11. அப்போ x is equal to 1107. இதான் வந்து ஆன்சர். சரிங்களா, இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். அப்போ 9 மணி நேரத்தில் அவர் 1107 கடிதங்களை வந்து பிரிப்பார். If half a meter of cloth cost ₹15, find the cost of 8 into 1/3 meters of the same cloth அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அரை மீட்டர் துணியின் விலை ₹15 எனில் 8 into 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு? ஸோ ½ மீட்டர்னா 1/2, கிளாத் வந்து ₹15. அது இப்போ வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டாங்க. இதை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 8 into 1/3னா ஸோ 8 3s are 24 + 1 என்ன 25/3. அப்போது 25/3 நீளமுள்ள கிளாத்து எவ்வளவு அப்படி அப்போ அது தெரியாது, நம்ம வந்து எக்ஸ் அது நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதே இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் into 1/2 is equal to 15 into 25/3. அப்போ x is equal to 15 into 25/3 into 2/1. அப்போ 1 3s are 3, 5 3s are 15. அப்போ 5 2s are 10. அப்போ x is equal to 25 into 10. அப்போது x is equal to 250. அப்போ ஆன்சர் வந்து ₹250. ஸோ 8 into 1/3 மீட்டர் எடுக்க அவங்களுக்கு வந்து ₹250 தேவைப்படுது. சரிங்களா, இதான் வந்து ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். சரி, ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.